இந்த ஏஞ்சல்வாடிங்கிற ஒரு பகுதி வந்து மிகவும் ஒரு சுற்றுலாத்தலம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பெருவழியில் சாமிகளை இறக்கி விட்டு போட்டு பெருவழியில் போக முடியாத சாமியை வந்து அப்படியே இங்கே வந்துட்டு உடனடியாக நேராக நிலக்கல்கெல்லாம் போக மாட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி இங்கே அங்கங்கே நின்றுட்டுருக்கிறத பார்க்க முடியும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறுத்திட்டு இவங்க ஒரு நாள் இங்கே தங்கிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே குளிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி வந்து நல்லா பளபளன்னு நல்லா சுத்தமாக வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தங்கிட்டு மறுச்ச நாள் காலையில் எழுந்திரிச்சு போனோம்னா நிலக்கல் போயிட்டா இங்கேருந்து அந்த பெருவழியில் ஏற ஆரம்பித்தவங்க வந்துட்டு அங்கே பம்பைக்கு வந்துடுவாங்க. நம்ம நிலக்கல்லேருந்து அங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் பிடிச்சி பம்பைக்கு போய் நம்ம அங்கேருந்து பம்பையிலேருந்து பாத யாத்திரையை நம்ம போய்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பாத யாத்திரையை போய்க்கலாம். அப்படி பார்க்குற போது நம்மளுக்கு வந்துட்டு இப்போ சிறுவழியில் போன கணக்கு தான் வரும். இருந்தாலுமே ரொம்ப முடியாத சாமிக்கு வந்து கண்டிப்பாக பெருவழி போகிறது ரொம்ப சிரமம், ஆபத்தான விஷயம் கூட. ஏன்னா அங்கே வந்துட்டு பாதையும் ரொம்ப கொஞ்சம் கரடுமுரடாக இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலுமே அவ்வளோ கிட்டத்தட்ட 48 கிலோமீட்டருங்கிறது வந்து ரொம்ப தூரம் அதிகம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப அருமையான சுற்றுலாத்தலம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அருமையான பச்சை பசேல் மலை பிரதேசங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு வண்டியில் நிறுத்திட்டு டிரைவர்களே வந்துட்டு அதாவது ஃபுல்லாக எல்லாமே வண்டியில் வந்தவங்க அத்தனை பேருமே பெருவழி போனாலும் கூட டிரைவர்கள் வந்துட்டு வண்டி இங்கே நிறுத்திட்டு ஒரு நாள் இங்கே தங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நிலக்கல் போய் அங்கே தங்குவாங்க. அவங்க மேலே மலைக்கு போயிட்டு வரபோது கரெக்டாக இவங்க டிரைவருக்கு இங்கேருந்து நிலக்கல் போகிறதுக்கு சரியாக இருக்குது. அந்த மாதிரி தங்கிட்டு போகிற வண்டிகளும் இருக்குது. பார்த்தீங்கன்னா எங்களோட சாப்பாடு கிட்டத்தட்ட பாதி கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாம் வறுத்து எல்லாம் வேக வைத்து எல்லாம் ரெடியாக்குது. நீ அடுத்து அரிசி போட போகிறாங்க. பருப்பு அரிசி பருப்பு சோறு, கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சோறு அது ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுக்கிடையில் நாம் அந்த இயற்கை காட்சிகளெல்லாம் கொஞ்சம் ரசிக்கலாம். ஆமாம், நீங்கள் இந்த வீடியோவை வந்து எல்லோரும் விரும்பி பார்த்துட்ருக்கிறீங்க. ஆனால் லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறந்து